ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எழுந்தது ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் மாவாட்டுறதுக்கு. நேரமாக ஊற வச்சா சீக்கிரம் ஆட்டி அழிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் பொறுக்கி போட்டு விளக்கி கழுவிட்டு, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொள்ளு கஞ்சி, கருவாடு தொக்கு, பருப்பு துவையல் 3 வச்சுருந்தேன். ஆனால் சாப்பிட்றதுக்கே மணி 12 ஆயிடுச்சு. தோட்டத்துலேருந்து வர லேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அரிசியை கழுவி கிரைண்டரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நார்மல் அரிசி மாவு ஆட்டி கரைச்சி வச்சுட்டு கடைசியே உரலாம் வந்து மில்லட்ஸ் அரிசி போட்டு வலிச்சிருந்தேன். வீட்டில் மாவு இருக்கிறப்ப இன்றைக்கி இதை செஞ்சுருக்கலாம் அதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் மாவு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு தோசை ஊற்றுவோம். மாவு இல்லைன்னா என்னடா செய்கிறதுனே நமக்கு வேலையே புரியாது. வீட்டில் மாவு இல்லைன்னா நமக்கு கையொடைஞ்சாப்புல இருக்கும். அதுக்கப்புறம் கிரைண்டர்லாம் கழுவி தொடச்சிட்டு அந்த இடத்தையும் எல்லாம் கழுவி விட்டுட்டு பால் ஒரு டம்ளர் நல்லா சுட வச்சு குடித்தோம். ஏன்னா 12 மணிக்கு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்குலாம் வந்து உள்ளே உட்காந்து விளக்கி கழுவுறதோட வெளியே ஃப்ரீயாக உட்காந்து விளக்கி கழுவ தான் பிடிச்சிருக்கு. எல்லாம் பொறுக்கி போட்டு விளக்கி கழுவிட்டு ஈவினிங்காக வந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து சிக்கன் கிரேவி வச்சுட்டு மிளகு ரசம் வச்சு சாப்பாடு வச்சு டின்னர் முடிச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.